ஜனசங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச இயக்கத்தை இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் நம்மளோட இருக்கிறதுனால அதுக்கு தான் காரணம். உயிருக்கோ மற்ற இருக்காங்கல்ல இன்னைக்கு முன்னு வெடிச்சுட்டு இருக்கு, இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க மாதிரி அதிகாரிகள் தான் ராணுவம் தான். ஆனா சொந்த நாட்டுக்குள்ள இது திமுக கொடி பிடிச்சிருக்கோம்னா நீங்க அனுமதிப்பீங்களா? அதாவது அவங்க நேரம் சொல்றாங்கன்னா லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த இருக்கு பக்கத்துல உங்க கையில் கட்டப்பட்டிருக்கு இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலுமே லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணி தான் ஆகணும். நாங்க போய் அவங்க சண்டை போட்டு முடியாது சொல்லுங்க. தேசிய கொடி சொல்றோம். நேற்று நம்ம ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க, தேசிய கொடி ஏற்றவங்க உள்ள குண்டச்சத்திரம் தடுக்கிறவங்க உள்ள குண்டச்சத்திரம் போடுன்னு சொல்லி. ஆனா நீங்க தேசிய கொடி கையில பிடிச்சிட்டு போக மாட்டீங்க, ஏதோ ஒரு காவல்துறை தடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி நின்று செஞ்சு தேசிய கொடி பிடிச்சதுனால அரசு நீங்க வைக்கிறீங்கன்னா அது ஒரு கேவலம் கலந்து போக காவல்துறைக்கு தான், எங்களுக்கு கிடையாது. பாத்துங்க, இப்போ தேசிய கொடி பிடிச்சிட்டு போனாங்க, அதனால அது போலீஸ் அரசு பண்ணிச்சுன்னா அதாவது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தின்னு சொல்லுங்க. பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொல்லுங்க. 78வது சுதந்திர தினத்தை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவோட சுதந்திர தினம் என்னன்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 148 கணக்குகள் வந்து நாட்டில் ஒரு ஊருக்கு தேசிய கொடி பிடிச்சிட்டு போக முடியுதுன்னு என்ன இருக்காது? என்ன காரணம்? ஏன் தேசிய கொடி அவமதிக்கிறது? யோசிச்சு பாருங்க. கோர்ட்ல சொல்லி போலீஸ் ஒரு தீர்ப்பு சொல்லணும். தேசிய கொடி யாரும் பிடிச்சிட்டு போனா அவங்களை எது தடுக்க கூடாதுன்னு உங்களை சொல்ல சொல்லணும்.